வணக்கம் நண்பர்களே. 2025 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல மாதத்தின் ஆரம்பத்தில் வக்ரகதியிலும் மாதத்தின் பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தியும் அடைகிறாங்க. உடன் சூரியனுடைய சேர்க்கை இருக்கும். கன்னி ராசிக்காரங்க இந்த மாதம் புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு வருவாங்க. எல்லாத்துலயுமே ஒரு நிதானமான போக்குகள் இருக்கும். சில விஷயங்கள் காரியங்கள் ஆரம்பத்துல செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கும். பட் இருந்தாலுமே எதையாவது செஞ்சு காரியங்கள்ல நன்மைகளை பார்த்துருவீங்க. தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க. அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் காரியங்களுக்கு இப்பவே திட்டமிட ஆரம்பிச்சுடுவீங்க. இல்லங்கிற சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் குருவுடைய சேர்க்கை இருக்கும். ஆகையினால பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். வெளி விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கொஞ்சம் சொகுசு விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இந்த கலை சார்ந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். கலை நயத்தோடு காரியங்கள்ல ஈடுபட்டு வருவீங்க. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களையும் மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள நாட்டம் ஏற்படுறது. இது எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். வீட்டுக்கு தேவையான அல்லது பர்சனல் விஷயங்களுக்காக சில முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்ப காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளும் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரணையோடவே இருந்து வருவாங்க. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக சற்று அதிகமாக பேசக்கூடிய தன்மைகள் ஏற்படும். பேச்சுல கலகலப்பு தன்மை அதிகரிக்கும். சொன்ன சொல்லையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி வருவீங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். எல்லாத்திலையுமே ஒரு சுமூகமான வகையில ஈடுபட்டு ஒரு சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. பெரிய டென்ஷனும் இல்லாம இதுலயும் கையை கசக்கிட்டு சும்மா வெறுமனே இருக்காம எல்லாத்திலையுமே ஒரு டீசென்டான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இந்த வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அமையலாம். போல வேலைப்பாடுகள் இந்த பிரயாண அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் சிலருக்கு ஏற்படும். தொலைதூர பிரயாணங்கள் சிலருக்கு தவிர்க்க முடியாத வகையில ஏற்படலாம். இந்த மாதிரியான நிலைகள் இருந்தாலும் எல்லாமே சாதகமான நிலைகள் தான் முடிவடையும். போல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மேல் அதிகாரிகள் வகையில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஒரு திருப்திகரமான அமைப்புகளை எதிர்பார்க்கணும். கடன் சார்ந்த விஷயங்களோ ஒரு சாதகமான நன்மை எதிர்பார்க்கலாம். 12ஆம் இடத்துல செவ்வாய்க்கு எதுவும் இருக்கும். தவிர மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் உங்களுடைய ராசியிலும் அடியெடுத்து வைக்கிறாங்க. சோ மாதத்தின் பிற்பகுதியில கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் சங்கடத்தை அதிகமாகவே ஏற்படும். தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்கள் காரியங்களை சின்ன சின்ன தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள் அடிக்கடி வந்து போகும். கொஞ்சம் தனிமை விரும்பிகளாக மாறுவாங்க. பெருசா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் எதுலயும் காட்ட மாட்டாங்க. எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். எதுலயும் ஒரு அவசரம் அப்படிங்கறதே இருக்காது. ரொம்பவே பொறுமையா ஸ்லோவா தான் எல்லா விஷயங்களுமே செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே போல இந்த உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் அலைச்சல்கள் அவ்வப்போது வந்துட்டு போகும். நீங்க அமைதியாக இருக்குன்னு நினைச்சாலும் வாய்க்கிழற மாதிரி சில விஷயங்கள் அவங்க வகையில் நடக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பட்டுமடாமல் தொட்டு தொடாமலும் இருந்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் இந்த மாதம் சாதகமான அமைப்புகள் கொடுக்குது. மாணவர்கள் கல்வி வித்தைகள் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லா வகையுமே பூர்த்தியாகும். சில எதிர்பாராத ஆதாய அமைப்புகள் இது சார்ந்த விஷயங்களை கிடைக்கலாம். ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் திடீர்னு அவங்களுக்கு தேடி வந்து கிடைக்கலாம். சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும். அதே போல இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களும் ஒரு சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில கை கொடுத்துட்டு வரும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகளாக தான் அமைஞ்சு வரும். ஓராள கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதிகள் நல்லபடியாகவே இருக்கு. மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் டென்ஷனும் அலைச்சலும் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நிதானித்து செயல்பட்டு வர ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.